வணக்கம் மக்களே. நம்ம இப்ப எந்த ஹீரோவோட இவர்களின் மூவி பார்க்க போறோனா? யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுது அவன் தான். நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் 65 திரைப்படத்திற்கு மேல் நடித்திருக்கிறார். அதில் 15 இவர்களின் திரைப்படங்களை பார்க்கலாம். உங்களுக்கு இளைய தளபதி விஜய் அவர்களை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை லைக் அண்ட் ஷேர் வருதுன்னு. 15ஆம் இடத்தில் 1997ஆம் வருடம் வெளியான காதலுக்கு மரியாதை திரைப்படம் இருக்கு. விழியில் விழி மோதி இதய கதவென்று திறந்தது. 14ஆம் இடத்தில் 2001ஆம் வருடம் வெளியான பிரான்ஸ் திரைப்படம் இருக்கு. அந்த சுத்தில அவன் கொடு. நீங்க போய் அந்த பர்னிச்சர் எடுத்து போங்க. நில்லுங்கடா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? போங்கடா. நீ எங்க போற? நீங்க தானே பர்னிச்சர் எடுக்க சொன்னீங்க. ஏன் இதுவரைக்கும் உடைச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணில புடுங்க போ. தேவை உள்ள ஆணி தேவையில்லாத ஆணி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. டேய் நீங்க எங்க போறீங்க? ஆணி புடுங்க. ஆணியே புடுங்க வேணாம். வாங்கடா. நீங்க டேய் டேய் என்னடா சொன்னீங்க? நீங்க தானே ஆணியை புடுங்க வேணாம் சொன்னீங்க. ஆணி புடுங்க வேணாம் அவங்கள சொன்னேன். ஒண்ணே சொல்லலாம். போய் புடுங்க. டார்ச்சர் பண்ற ராஸ்கல். விட்டா கிறுக்கு நாக்கிர வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கலசரப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்கடா? 13ஆம் இடத்தில் 1998ஆம் வருடம் வெளியான நினைத்தேன் வந்தாய் திரைப்படம் இருக்கு. அந்த இடத்துல மரியாதை குடிச்சிட்டு போடா தண்ணி விழுகுறாரு. ஐயா மாமா தப்பு தப்பா வாசிக்கிறானுங்க. சங்கீத ஞானமே இல்லாத ரெண்டு கிறுக்கனுங்க இருக்கிற இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தா எனக்கு தான் கேவலம். லாஸ்ட் திருப்பே ஏப்பா பொண்ணு பிடிக்கும் சொல்றதுக்கு என்னதான் ரீசன் சொல்றது இல்லையா? அவன் ஏதோ ஒரு எய்மோட வாசிக்கிறானுங்க. காசு கொடுத்து கட்டுறோம். ஸ்டாப் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். 12ஆம் இடத்தில் 1996ஆம் வருடம் வெளியான பூவே உனக்காக திரைப்படம் இருக்கு. மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவரமாகும். 11ஆம் இடத்தில் 2000ஆம் வருடம் வெளியான குஷி திரைப்படம் இருக்கு. அந்த பொண்ணு ஒரு அகம்பிடிச்ச கழுதையா? அதான் இந்த பைத்தியம் மாதிரி. அது தம்பி இந்த மென்டல் மாதிரி ஏதோ சொன்னீங்களா? அது என்னது? எக்கோவா? சார் வாங்க சார் போலாம். சொல்லுங்க தம்பி சொல்லுங்க சொல்லுங்க. ஈகோ. ஈகோ. அது ஈகோ பிடிச்ச கழுதையா? அதான் நம்ம ஊர்ல சில பேருக்கு சனி முடிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி அதுக்கு ஈகோ பிடிச்சிருக்கா. 10வது இடத்தில் 2009ஆம் வருடம் வெளியான வேட்டைக்காரன் திரைப்படம் இருக்கு. உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா. வேற 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 வேட்டைக்காரன் தான்டா. 9வது இடத்தில் 2012ஆம் வருடம் வெளியான நண்பன் திரைப்படம் இருக்கு. Too late. நீயே வெச்சுக்கோ. சார் ப்ளீஸ் சார். Nothing doing. நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ சிஎம் பேரனா இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன். கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எங்க பேர் தெரியுமா? அட்லீஸ்ட் எங்க ரோல் நம்பரா தெரியுமா? தெரியாது. என்ன பண்ணுவ? ரோல் நம்பர் தெரியாதா? எஸ்கே. 8வது இடத்தில் 2014ஆம் வருடம் வெளியான கத்தி திரைப்படம் இருக்கு. ஜாடையில தேவதையா மிஞ்சிடுற அழகாக. 7வது இடத்தில் 2005ஆம் வருடம் வெளியான திருப்பாச்சி திரைப்படம் இருக்கு. நீ ஆளை வெட்ட தாண்டா அருவா தூக்குவ. நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் இளநீ வெட்டுறதுக்கும் நொங்கு வெட்டுறதுக்கும் வாழை வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் அருவா தூக்குன கைடா. நான் வெறுங்கையோட அலைஞ்சதை விட அருவாளும் கையுமா அலைஞ்சது தாண்டா அதிகம். உனக்கு அருவா தூக்க தான் தெரியும், எனக்கு செய்யவே. 6வது இடத்தில் 2005ஆம் வருடம் வெளியான சிவகாசி திரைப்படம் இருக்கு. I love you. 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 எங்க
மாமா பார்த்து அதே மாதிரி ஒரு வாட்டி சொல்லு. சொல்லுமா, சொல்லுடி. சேம் டியூ. என்னது இது சேம் டியூ பிளஸ் டியூன்ட்டு? ஐ லவ் யூ பச்சைக்குன்னு அழுத்தமா சொல்லு. சொல்லு 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 சொல்லு. சொல்றே. ஐ லவ் யூ. 5வது இடத்தில் 2016 வருடம் வெளியான தெறி திரைப்படம் இருக்கு. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. 4வது இடத்தில் 2007 வருடம் வெளியான போக்கிரி திரைப்படம் இருக்கு. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். 3வது இடத்தில் 2004 வருடம் வெளியான கில்லி திரைப்படம் இருக்கு. என்னடா முருகா? மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. ஐயா என்ன திடீர்னு சாமி பாட்டு? என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு தைப்பூசம்ல. இன்னைக்கு தைப்பூசம் இல்லையே. அதத்தான் நானும் சொன்னேன், இன்னைக்கு தைப்பூசம் இல்ல. அதுக்காக முருகரை மறந்துட முடியுமா? நெவர். சட்டுக்கூடு சந்தனம் சட்டுக்கூடு சந்தனம் சக்கஜின் சக்கஜின் சக்கஜின். 2வது இடத்தில் 2012 வருடம் வெளியான துப்பாக்கி திரைப்படம் இருக்கு. सुनो, तुम्हारे मालिक ने मुझे हाथ बांध के मारा, खोलने को बोला तो सोच रहे हैं? तूने मेरा हाथ तोड़ा और तेरे साथ इतने लोग हैं, फिर भी तो डर रहे हैं ना? முதல் இடத்தில் என்ன திரைப்படம் இருக்கு என்று பார்ப்பதற்கு முன், உங்களுக்கு இளைய தளபதி விஜய் அவர்களை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எந்த ஹீரோவோட எவர்கிரீன் மூவி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. முதல் இடத்தில் 2017 வருடம் வெளியான மெர்ஷல் திரைப்படம் இருக்கு. அவ்வளோ ஈஸியால இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. நாலா பக்கத்துலேருந்து போட்டு நம்மளை ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க. வேற வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. அப்புறம் நீங்கள் யாருக்காக என்ன சாதிப்பீங்க, யாரை சந்தோஷப்படுத்துவீங்க? கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காமல் இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும்.